நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் நல்ல தேவனுடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. 127வது சங்கீதத்தினுடைய 1வது வசனத்தில் இருந்து ஒரு கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா. ஹல்லேலூயா. கர்த்தர் வீட்டை கட்டுகிற தேவன், குடும்பத்தை கட்டுகிறவர். ஹல்லேலூயா. சபையை கட்டுகிறவர். அவர் தேசத்தை கட்டி எழுப்புகிற தேவன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்முடைய வீட்டை கட்டுகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்லுவது செங்கலினாலே, மணலினாலே, சிமெண்டினாலே கட்டப்படுகிற அந்த கட்டிடத்தை அல்ல. ஆமென். நம்முடைய குடும்பங்கள் தேவன் விரும்புகிற வண்ணமாய் ஆண்டவரை அறிகிற அறிவோடு தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு அவைகள் கட்டப்பட வேண்டும். தாவீது ஆண்டவரிடத்தில் இவ்விதமாய் கேட்டான், உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய அடியானுடைய வீடு என்னென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. என்னென்றைக்கும் நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் அதை கட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. ஒரு வீட்டை கட்டுகிறது என்பது கடினமான காரியம். ஆமென். வீட்டை கட்டுகிறது எப்படி? கடினமான காரியம். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், வீட்டையும் கட்டிப்பார், கல்யாணத்தை என்ன செய் நடத்திப்பார். அதில் உள்ள சவால்கள் நினைத்த நேரத்தில் ரொம்ப வேகமாக என்ன செய்ய முடியாது, கட்டி எழுப்ப முடியாது. ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்றால் அதற்கு உரிய விலைக்கிரயம் செலுத்த வேண்டும். ஆமென். வீட்டை கட்டுவது என்பது எளிதான காரியம் அல்ல, அது சற்று கடினமான காரியம். அதற்காக செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும். ஆனால் ஒரு வீட்டை இடிப்பதற்கு பெரிய கஷ்டம் ஒன்றும் என்ன செய்ய வேண்டாம், பட வேண்டாம். அல்லேலூயா. ஒரு ஜேசிபியை கொண்டு வந்து ஈஸியாக என்ன செய்திடலாம், இடிச்சு போட்டு போயிடலாம். அல்லேலூயா. இடிப்பதற்கு அதிக நேரம் ஒன்று என்ன செய்யாது, தேவைப்படாது. அதற்கு பெரிய கட்டுகிற அளவுக்கு செலவு செய்த படத்திலே எத்தனையோ ஒரு சிறிய பகுதியை செலவு செய்தால் போதும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கட்டுகிற தேவன். 13வது அதிகாரம் 10வது வசனத்திலே பவுல் சொல்லுவார், இடித்து போட வல்ல ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு இடித்து போட வல்ல ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்தது. கட்டுகிற கர்த்தர் அவருடைய பிள்ளைகளின் வாயிலாய் கட்டி எழுப்புவதற்கும் என்ன கொடுத்திருக்கிறார்? யாருக்காவது அந்த அதிகாரம் இருக்கா? குடும்பங்களை கட்டுவதற்குரிய அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ஊழியங்களை கட்டுவதற்குரிய கிருபை எனக்கு தந்திருக்கிறார். தனிப்பட்ட உடைந்து போன மனுஷனுடைய வாழ்க்கையை கட்டுவதற்கு கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். நம்மை கட்டுவதற்காக பயன்படுத்துகிற தேவன். இடித்து போட அல்ல, எப்படி கட்ட? ஹல்லேலூயா. நம்மை தேவன் அழைத்தது இடித்து போடுவதற்காய் அல்ல, நம்மை தேவன் அழைத்தது ஊழியத்தை கட்டும்படியாய், சபையை கட்டும்படியாய், குடும்பங்களை கட்டும்படியாய், கர்த்தருக்கு நேராய் மனிதர்களை நடத்தும்படியாய். ஹல்லேலூயா. சிலர் தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இடித்துக்கொண்டே இருப்பார்கள், இடித்துக்கொண்டே இருப்பார்கள். நம்மை அழைத்தது எதற்காய்? எதற்காய்? ஊன்ற கட்டுவதற்காய். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஊன்ற கட்டுவதற்கு ஒரு அதிகாரம் வேண்டும், ஊன்ற கட்டுவதற்கு அபிஷேகம் வேண்டும். ஊன்ற கட்டப்பட வேண்டும் என்றால் தெய்வக்கரம் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அப்படி என்றால் நிச்சயமாய் நாம் கட்டுகிறவர்களாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா. இன்று நான் நம்முடைய குடும்பம் என்கிற வீடு கட்டப்படுதலின் ஒரு முக்கியமான பகுதியை உங்களோடு பேச விரும்புகிறேன். அல்லேலூயா.
ஞானத்தினால் என்ன செய்யப்படும்? கட்டப்படும். ஆனால் நிலைநிறுத்தப்படுவது எதனால? நிலைநிறுத்தப்படுவது விவேகம், புரிந்து கொள்ளுதலினாலே, அண்டர்ஸ்டாண்டிங்னால என்ன செய்யப்படும்? அது நிலைநிறுத்தப்படும். அல்லேலூயா. நம்முடைய வீடு கட்டப்பட வேண்டும். வீடு நிலைநிறுத்தப்படுதல்னா என்னது? என்னது? நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும். நம்ம சந்ததி என்ன செய்யணும்? நம்ம சந்ததியினுடைய சந்ததி என்ன செய்யணும்? அது பரிசுத்தமுள்ள சந்ததியா இருக்கணும். அது தேவனை ஆராதிக்கிற சந்ததியாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அது தலைமுறை தலைமுறையாக. சில நேரங்களிலே சில குடும்பங்களை குறித்து நாம் பேசுவோம், கேட்டிருக்கிறோம். எப்படி இருந்த குடும்பம் இன்னைக்கு இப்படி ஆயிட்டே. அல்லேலூயா. அப்படி ஆயிற்று என்றால் காரணம் என்ன? இந்த குடும்பம் என்ன செய்யப்படவில்லை, ஒரு நாளிலே கட்டப்பட்டது, ஆனால் அது நிலைநிறுத்தப்பட முடியாமல் பல காரணங்களினாலே மாறிவிட்டது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. முக்கியமான பகுதிக்கு நேராய் வருகிறேன். ஆமென். நீதிமொழிகள் 14:1 வாசியுங்கள். நீதிமொழிகள் 14:1. புத்தியுள்ள ஸ்திரீ என்ன செய்கிறாள்? வீட்டை என்ன செய்வா? புத்தி இல்லாத ஸ்திரீ கைகளால என்ன செய்கிறாள்? என்ன செய்கிறாள்? இடித்து போடுகிறாள். அல்லேலூயா. ஹல்லேலூயா. தமிழிலே ஒரு பழமொழி உண்டு. ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே. அல்லேலூயா. அல்லேலூயா. குடும்பங்களை ஆக்குகிற, கட்டுகிற பெண்கள் இருக்கிறார்கள். சில இடங்களிலே குடும்பங்களை அழிக்கிற. அல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை, புத்தி இல்லாதவள் இடிக்கிறாள். அல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் நின்று ஆண்டவருடைய வேலைக்காரனாய் சொல்லுகிறேன், உங்க வீட்டை கட்டுவதிலே ஒவ்வொரு சகோதரிக்கும், ஒவ்வொரு தாய்மாருக்கும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் ஒரு பொறுப்புணர்வு உண்டு. ஆமென். கர்த்தர் வீட்டை கட்டுவார் என்று சொல்லிவிட்டு கர்த்தர் நம்மை அமைதியாய் இருக்க விடுகிற தேவன் அல்ல. ஆண்டவர் நம்மை கொண்டு நம்முடைய வீட்டை கட்டுகிறார், நம்முடைய குடும்பத்தை கட்டுகிறார், நம்முடைய பிள்ளைகளை கட்டுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே பெண்கள் புத்தியுள்ளவர்களாய் இருப்பார்கள் என்றால் தன்னுடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்கிற அந்த உத்தரவாதம் இருக்கும் என்றால் கோர்ட்டுக்கு போய் நிற்க வேண்டிய அவசியமே வராது. ஹல்லேலூயா. மகளிர் காவல் நிலையத்துக்கு போக வேண்டிய அவசியமே வராது. ஹல்லேலூயா. எத்தனை விவாகரத்துக்கள், எத்தனை கோர்ட்டு கேசுகள், எத்தனை போலீஸ் ஸ்டேஷனிலே பலவிதமான பிரச்சனைகள். இதுல வேதனைக்குரிய காரியம், கிறிஸ்தவ குடும்பங்களும் இன்று பரிதாபமான நிலைமையிலே சமாதானம் இல்லாமல் பிரிவினைகளை அவர்கள் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. புத்தி இல்லாதவள் அவள் வீட்டை இடித்துக் கொண்டிருப்பாள். ஆனால் அந்த குடும்பத்தின் பாதியான அந்த சகோதரன் இதனுடைய வேதனை அவன் அனுபவித்துக் கொண்டிருப்பான். எத்தனை குடும்பங்களில் இதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரியே, எனக்கு அன்பான வாலிப மகளே, எனக்கு அன்பான தாயே, நீ அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டென்றால், நீ புத்தியுள்ளவளாய் இருப்பாய் என்றால் உன் வீடு கட்டப்படும், உன் குடும்பம் கட்டப்படும், உன்னுடைய பிள்ளைகள் கட்டப்படுவார்கள். ஹல்லேலூயா. தமிழிலே ஒரு வழக்கு உண்டு, நல்லது ஒரு குடும்பம் அது என்னதான்? அது யூனிவர்சிட்டியா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யூனிவர்சிட்டி ஸ்டடீஸ் எங்க ஆரம்பிக்கணும்? எங்க ஆரம்பிக்கணும்? வீட்ல ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. பேசிக் மேனர்ஸ், அடிப்படையான சில குணாதிசயங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய இடம் எது? என்னது? வீடு. ஒரு ஆள் வீட்டுக்கு வரும்போது கை எடுத்து கும்பிட்டு வாங்க உட்காருங்கன்னு சொல்லி கொடுக்க வேண்டியது யாரு? தாயும் செய்யல, பிள்ளைக்கும் சொல்லி கொடுக்கலன்னா வர்ற ஆளு ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு அந்நியன் மாதிரி வந்து அப்படியே பாம்போல பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உண்மைதானா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நாம் எதை கற்றுக் கொடுக்கிறோம் என்பது மிக அவசியமா இருக்கிறது. நாம் கற்றுக் கொடுப்பதற்கு பதிலாக மொபைல் போன் தேவையில்லாத அநேகவற்றை கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. அதனாலே தான் பிள்ளைகளினுடைய வாழ்க்கை ஒரு தாறுமாறான ஒரு வாழ்க்கையாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புவதிலே ஒரு பிள்ளையை ஞானமுள்ள ஒரு பிள்ளையாய், ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு பிள்ளையாய், நன்னடக்கை உள்ள பிள்ளையாய் வளர்க்க வேண்டியது ஒரு ஸ்திரீயின் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. நீதிமொழிகள் 22:6. பிள்ளையாண்டவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளையாண்டான குழந்தைய பிள்ளைய நடக்க வேண்டிய வழியில நடத்து. ஆமென். தெய்வம் 3 பிள்ளை தந்திருக்காரா, 2 பிள்ளை தந்திருக்காரா, அந்த பிள்ளைய தெய்வத்துக்கு ஏற்ற ரீதியில நடத்த வேண்டியது நம்முடைய கடமை. இந்த செய்ய வேண்டியதை செய்யாமல் நாம் நிர்விசாரமாய் இருப்போம் என்றால் ஒரு நாளிலே நாம் வேதனைப்பட வேண்டிய நிலைமையாகிவிடும். பிள்ளைகளுடைய நிலைமைகள் பரிதாபமாய் இருக்கிறது. பெற்றோர்களுக்கு வயதான காலங்களிலே எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் காணப்படுகிற பிள்ளைகளினுடைய கூட்டம் பெருகிவிட்டது. பெற்றோர்களை அடிக்கிற பிள்ளைகள். காரணம் என்ன? அவனை நடக்க வேண்டிய நேரத்தில், நடக்க வேண்டிய வழியில பெற்றோர் என்ன செய்யல, நடத்தல. அதனுடைய பலனை என்ன செய்கிறார்கள்? அனுபவிக்கிறார்கள். ஒரு புத்தியுள்ள பெண், ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயானவள் தன்னுடைய பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் என்ன செய்யணும்? நடத்தணும். அவருடைய ஆகாரத்தை குறித்து கரிசனையா இருக்க வேண்டும். பிள்ளைகள் வாலிப பருவத்தை எட்டும் போது அவருடைய வஸ்திரத்தை குறித்து கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரிகளே, ஆண்டவர் உங்களுக்கு தந்த பிள்ளைகள் அது தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. நீங்க புத்தியுள்ள ஸ்திரீயா இருந்தாதான் உங்க பிள்ளைகளும் அவர்கள் வருகிற காலங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான சந்ததியை வளருவார்கள். ஹல்லேலூயா. என் குடும்பத்தை கட்டுங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளை கட்டுங்க ஆண்டவரே, என் பேர பிள்ளைகளை கட்டுங்க ஆண்டவரே, என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த நல்ல நல்ல காலை வேளையில் ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களை கட்டுகிற ஆண்டவரே, குடும்பங்களை கர்த்தருக்கு ஏற்ற ரீதியில் நடத்துகிற ஒரு அபிஷேகத்தின் வல்லமை கரங்களை உயர்த்தி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளின் மேலே இறங்குவதாக எங்களுடைய கைகளிலே கொடுத்திருக்கிற அந்த உத்தரவாதத்தை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே, வேதம் எங்களுக்கு கற்றுத் தருகிற அந்த ஆலோசனைகளை உணர்ந்தவர்களாய் குடும்பங்களை கட்டி எழுப்பும்படியாய் பிள்ளைகளுக்கு நீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, குணசாலியான ஸ்திரீயினுடைய வாழ்க்கையின் மூலமாய் எவ்வளவு நன்மைகள் வரும் என்று நாங்கள் வாசிக்கிறோமே, அப்படிப்பட்ட குணசாலிகளாய் ஆண்டவரே ஒவ்வொருவரும் மாற கிறிஸ்துவினுடைய அச்சடையாளங்களை தரித்து கொள்ள, கிறிஸ்துவின் சாயலோடு வளர ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் இருதயங்களிலே தொடர்ந்து கிரியை செய்யட்டும், இடைபடட்டும். மாற்ற வேண்டிய தீமையானவைகளை மாற்றிவிட்டு ஒரு குணசாலியாய் வாழும்படியாய், உமக்கு சாட்சியாய் வாழும்படியாய் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக.